ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் விஜய் சிட்டி, என்னுடன் ஹரி பிரதர். வணக்கம் ஹரி பிரதர். வணக்கம். தேங்க்யூ. பிடிச்சிட்டீங்க இந்த இடத்த, நீங்க பத்திரமா பிடிச்சிங்க. வேகமா ஓடி வந்துட்டேன். எஸ், இந்த இடம் உங்களுக்கு பர்ஃபெக்டான பிளேஸ் தான், சூப்பரா இருக்கு. அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப உங்களை எகைன் பாக்குறேன். அது எப்படின்னு தெரியல, இந்த ஆஸ்திரேலியா மேட்ச் நம்பிட்டு நீங்க வந்துடுறீங்க தலைவா. இல்ல, அது இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டோர்னமெண்ட். அதனால பிடிச்ச டோர்னமெண்ட். பார்டர் கவாஸ்கர் டிராஃபினா போடு, எல்லாத்தையும் நான் போட்டு பாப்பேன் அப்படின்றாங்க. அதாவது நேயர்களே, பர்த்டே விஷயம்னு கேட்டாங்க. இன்னைக்கு டேட் என்ன? 6. 6ஆம் தேதி எத்தனை பேர் பிறக்கலாம்? அதான் இவர் போட்டிருந்தாரு, நம்ம நிதிஷ் பிளேயிங் 11 போட்டிருந்தாரு. ஹாஸ்பிடல்ல பிறந்த மொத்த பேருக்கு நீ பர்த்டே சொல்றான். யாருன்னு கேளுங்க. சுரேஷ் ஐயர், பும்ரா, ஜடேஜா, ஆர்பி சிங், லிஸ்ட் பெருசா எல்லாருக்கும் மொத்தமா ஒரு விஷயம் சொல்லிட்டு நம்ம வந்துட்டு இந்த ரிவ்யூக்குள்ள போயிடலாம். சூப்பர். எல்லாரும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் சந்தோஷமா இருங்க. எல்லாரும் சாக்லேட் கொடுத்து செலிப்ரேட் பண்ணுங்க. ஆஸ்திரேலியா வர்சஸ் இந்தியா மேட்ச்க்கு வருவோம். எப்படி இருந்துச்சு? அடிலைட்ல நடக்குது. சோ பிங்க் பால் டெஸ்ட் மேட்ச் ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருந்துச்சு. என்னது, ஸ்டார்க்கு வந்து நான் தான் என்ன சொன்னேன், ஸ்லோவா வருதா, அத பாரு பால் அப்படினாரு அந்த ஸ்பீட்ல. அதானே? இல்ல, வெறும் ஜெய்ஸ்வால் மட்டும் கிடையாது. ஓவரால் பேட்டிங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் விக்கெட் அவ்வளவு குயிக்கா போனதுக்கு அப்புறமா அது ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப். 69 for 1. அங்க இருந்து திரும்ப வந்துட்டு ஒரு பேட்டிங் கொலாப்ஸ் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. 111க்கு திரும்ப ஒரு 9 விக்கெட் நம்ம கொடுத்துட்டோம். எல்லா வாட்டியும் வந்துட்டு பவுலர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்துட்டு பெயில் அவுட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா அது வந்து முடியாத ஒரு விஷயம். அண்ட் இந்தியன் பேட்டர்ஸ்னுடைய டெக்னிக் இன்னைக்கு ஆஸ்திரேலியா வந்துட்டு ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல வந்துட்டு ரொம்ப வே அவுட் சைட் தி ஆஃப் ஸ்டம்ப் போட்டாங்க. அது எல்லாமே ஓகே. பட் அவங்களுடைய ஹோம்ஒர்க் வந்து ரொம்ப பெர்ஃபெக்டா பண்ணிட்டு வந்திருக்காங்க ஆஸ்திரேலியன்ஸ். இன்னைக்கு வித்தின் தி ஸ்டம்ப்ஸ் நிறைய பால் போட்டாங்க. நம்ம ஆன எல்பிடபிள்யூ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பேட்ஸ்மேன் வந்துட்டு வே அக்ராஸ் அவுட் சைட் தி ஆஃப் ஸ்டம்ப். அவங்களுடைய ஹெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் உடைய பாலுக்கு ஆல்ரெடி வந்துட்டு அந்த வெயிட் வந்துட்டு இந்த பக்கமா வந்துட்டு சாஞ்சிருச்சு. மெயினா வந்துட்டு கில்லுடைய விக்கெட் நம்ம பார்த்தாலும் சரி, ஜெய்ஸ்வால் வந்து ரொம்ப அது ஒரு கேஷுவலான இல்ல. அது ரீசன் என்ன அப்படின்னா, ஒரு வார்ம் அப் டெலிவரி போடுவார் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் வந்துட்டு ஒரு 5th ஸ்டம்ப் 4th ஸ்டம்ப் சேனல்ல போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீமெடிட்டேட்டடா வந்துட்டு ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டாரு. பால் வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டருக்கு வந்துட்டு அவங்களுடைய ரைட் ஐக்கு இந்த பக்கம், நான் சொல்றது நீங்க அந்த இது வந்து நீங்க பாஸ் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். பால் வந்துட்டு இவர் அக்ராஸ் இவர் போகும்போது பால் வந்து இந்த இடத்துல இருந்துச்சு. ஸோ ஆல்ரெடி அவருடைய வெயிட் வந்து இந்த பக்கம் இருக்கிறனால அவரால் வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியல. அந்த மாதிரி வந்துட்டு நீங்க நம்ம வந்துட்டு ஒரு 3 பிளேயர் நம்ம அவுட்டா இருக்கோம். சுப்மன் கில்லுடைய விக்கெட் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும். அண்ட் தென் வந்துட்டு எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், ரோஹித் சர்மா வந்துட்டு காட் இன் தி கிரீஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் வந்துட்டு ஃபார்வர்ட் போயிட்டு இருந்தாரு அப்படின்னா ஒரு இன்சைட் எஜ்ஜோ ஏதோ ஒன்று ஆயிட்டு இருந்திருக்கலாம். ஸோ அந்த ஒரு 3 எல்பிடபிள்யூமே வந்துட்டு ஒரு கேஷுவலா அவுட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. சூப்பர். அந்த ரோஹித் சர்மா வந்து டவுன் த ஆர்டர் இறங்கினாரு. அது எப்படி இருந்துச்சு? தலைவன் பேசாம ஓப்பனே பண்ணிருக்கலான்ற மாதிரி இருந்துச்சா? எதுக்கு இது? இல்ல, ஓப்பனிங் வந்துட்டு ஜெய்ஸ்வால் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு நம்மளுக்கு கிளிக் ஆகல. பட் கேஎல் ராகுல் வந்து நல்லா தான் ஆடினாரு. அவர் கொடுத்த அந்த ஆப்பர்ச்சுனிட்டி 2 ஆப்பர்ச்சுனிட்டி ஒரே ஓவர்ல கிடைச்சது. அதை வந்து கரெக்டாக கேபிட்டலைஸ் பண்ணாரு. பட் அங்க இருந்து வந்துட்டு அவர் இன்னிங்ஸ் எடுத்துட்டு போயிட்டு இருந்திருக்கலாம். இந்த இன்னிங்ஸ்ல வந்துட்டு ஒரு ஸ்டார்ட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அது நம்ம பார்த்தோம். நிறைய பிளேயர்ஸ்க்கு வந்துட்டு அந்த ஸ்டார்ட் கிடைக்கல. கில்லுக்கும் ராகுலுக்கும் வந்துட்டு அந்த ஸ்டார்ட் கிடைச்சதுக்கு அப்புறமாவும் அவங்க அதை வந்துட்டு கொண்டு போகாதது ஒரு மிகப்பெரிய தப்பு. இந்த த்ரூ அவுட் இந்த சீரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கேஎல் ராகுல் வந்து பாலை துரத்திட்டே போல. அவர் வந்துட்டு க்ளோஸ் டு தி பாடி தான் ஆடிட்டு இருந்தாரு. இந்த ஒரு பால் அவர் வந்துட்டு லைட்டா போய் துரத்தினாரு. அதுக்கப்புறமா அதை விடலாமான்னு நினைக்கிறதுக்குள்ள ஃபேஸ் ஆஃப் தி பேட், அது எக்ஸ்ட்ரானரி கேட்ச், அந்த மிக்ஸ்வின் எடுத்த கேட்ச். ஆஸ்திரேலியா வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஃபீல்டிங் எக்ஸலன்ஸ் மூலியமா வந்து மேட்ச்குள்ள நிறைய வாட்டி வருவாங்க. திரும்பவும் அது நடந்திருக்கு. சூப்பர். ஏன்னா உங்க ஆளு பிங்க் பால்ல பொறுத்த வரைக்கும் கோலி தான் கிங்ன்ற ஒரு பிம்பம் இருந்துச்சு. கோலிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு 7 ரன்ல முடிச்சு விட்டாங்க. சரி, இது ஒரு பக்கம் இந்தியாவை நம்ம பெருமையா பேசிட்டு இருக்கணும் பக்கம். ஆஸ்திரேலியா அடிலைட பொறுத்த வரைக்கும் நாங்க தான் கிங்ன்ற மாதிரி விஷயம் பண்ணாங்க. அண்ட் ஸ்டில் ஸ்டார்க் வந்து ரெக்கார்ட் பண்ணாரு 6 விக்கெட். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் 5 எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன் டீம் இந்தியா அகைன்ஸ்டா. எப்படி இருக்கு? எக்ஸ்ட்ரானரி பெர்ஃபார்மன்சஸ். அதுல வந்துட்டு என்ன சொல்றது, அஸ் அன் இந்தியன் ஃபேனா நம்மளுக்குலாம் வந்துட்டு கஷ்டமா இருக்கும். பட் எந்த அளவுக்கு வந்துட்டு அவங்க வந்துட்டு போன மேட்ச்ல அவங்க பண்ண மிஸ்டேக்ஸ் வந்துட்டு இந்த மேட்ச் வந்துட்டு ரெக்டிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் முக்கியமான விஷயம். ஃபுல் லென்த்ல நிறைய போடல, பேக் ஆஃப் தி லென்த் நிறைய போட்டுட்டு இருந்தாங்க, அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப் போட்டுட்டு இருந்தாங்க. நம்மளுடைய பேட்டர்ஸ் வந்துட்டு பாலை துரத்துவாங்க, ஸ்லிப் கார்டன்ஸ்ல வந்துட்டு விக்கெட்ஸ் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருந்துச்சு. பட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் பவுலர்ஸ் வந்துட்டு ஸ்டெம்ப் லைன்ல நிறைய அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது அவங்களுக்கு நல்ல ரிவார்ட் கொடுத்தது. அண்ட் அஸ்வினுக்கு போட்ட அந்த யார்கரா இருக்கட்டும், அண்ட் தென் வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து டெய்லண்டர்ஸ், அதை பத்தி நம்ம பெருசா தேவையில்ல. பட் ஆனா அஸ்வினுக்கு போட்ட அந்த ஒரு யார்கர், அதுக்கப்புறமா அந்த ஃபர்ஸ்ட் பாலே வந்துட்டு அவர் போட்ட அந்த பால் ஜெய்ஸ்வால் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு எக்ஸ்ட்ரானரி போலிங் பெர்ஃபார்மன்ஸ் ஆஸ்திரேலியா கிட்ட இருந்தது.
நைஸ். அண்ட் அவங்கள மட்டும் பாராட்டினா ஸ்டார்க்க மட்டும் பாராட்ட முடியாது. அண்ட் கமின்ஸும் சரி, போலண்டும் இல்ல சரி நல்லா வேற சப்போர்ட் லெவல்ல பண்ணாங்க. பண்ணியிருந்தாங்க. நம்மளுக்கு எப்படி வந்துட்டு ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல வந்து பும்ராக்கு வந்துட்டு சிராஜும், ராணாவும் வந்துட்டு நம்மளுக்கு சப்போர்ட் குடுத்தாங்களோ, அதே அளவுக்கு ஈக்குவலா வந்துட்டு இந்த வாட்டி இவங்களோட பவுலிங் பெர்ஃபார்மன்ஸஸ் இருந்திருக்கு. போலண்ட் அவருடைய லாஸ்ட் ஓவர்ல வந்துட்டு நிதிஷ் வந்துட்டு அடிச்சாரு. அப்படி இல்லன்னா வந்துட்டு அவருடைய ஃபிகர்ஸ் வந்துட்டு இன்னும் பெட்டரா இருந்திருக்கும். ஓகே தலைவா. நம்ம நிதிஷ் குமார வச்சு சொல்லிட்டீங்க. ஏன்னா வெளில ஒருத்தன் கத்திக்கிட்டு இருக்கான். ஆனா என் பேர் வருது, என் பேர் வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ நிதிஷ் குமார பத்தி சொல்லுங்க. ஏன்னா பேட்டிங் வந்து லாஸ்ட் டெஸ்ட்லயுமே பார்த்தோம். செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணாரு. இந்த டெஸ்ட்லயுமே ஆப்வியஸ்லி அவர் தான் ஹையஸ்ட் ரன் நினைக்கிறேன். ஐ திங்க் 42 அடிச்சிருந்தாரு. ஆமா. ஸோ அதனால அவர் பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? எங்க இறக்கி விட்டாலும் ஓகே ஃபைன். என்னால முடிஞ்ச ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் அடிச்சுக்கிட்டு தான் இருக்கேன்ற மாதிரி இல்ல அடிக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு நம்பர் 6 வந்துட்டு ம். கண்டிப்பா டீமுக்கு தேவை. ரீசன் எதனால அப்படின்னா, உங்களுக்கு டெயில் கூட நீங்க ஆடும்போது, இந்த மாதிரி ஒரு அக்ரெசிவான ஒரு பேட்ஸ்மேன் வந்துட்டு உங்களுக்கு லாஸ்ட்ல வந்துட்டு டெயில் எண்டர்ஸ் கூட ஆடுறதுக்கு ம். ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு ஃபைண்ட் வந்து இந்தியாவுக்கு கிடைச்சிருக்காங்க. ஒரு 21 இயர்ஸ்ல வந்துட்டு அவர் காமிக்கிற மெச்சூரிட்டி. போலாண்ட ஒரு ரிவர்ஸ் ஸ்கூப் ஆடுனாரு. ம். ஷார்ட் செலக்ஷன் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, எந்த பால வந்து அட்டாக் பண்ணலாம். அதே மாதிரி டிஃபென்ஸும் வந்துட்டு ரைட்லி பிஹைண்ட் தி பால். அவர் வந்துட்டு அந்த ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ல அவங்களுடைய ஃபேஸ்க்கு வந்து பீட்டன் ஆகுற மாரி தெரியல. கரெக்ட்டா அவர் ஆடுற டிஃபென்ஸ்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா, ரைட்லி பிஹைண்ட் தி பால் அந்த மாரி டிஃபென்ஸும் அவருக்கு நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு. ம். அண்ட் அட் தி சேம் டைம் வந்துட்டு அட்டாக்கிங் ஷாட்ஸும் வச்சிருக்காங்க. ஒரு லாங் வே இந்த ஃபார்ம் அவர் கன்டின்யூ பண்ணா இந்தியன் கிரிக்கெட்டருக்கு நல்லது. இந்தியன் கிரிக்கெட்டுக்கே நல்லது. அது ரைட்டு. ஆஸ்திரேலியாவோட ஆதிக்கம் வந்து இன்னைக்கு நல்லா இருந்துச்சு இல்லையா? அதுக்கு யாரு காரணம்னு நினைக்கிறீங்க? கோச் காரணம்னு நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. பிஎம் போயிட்டாரு அங்க. ஒழுங்கா ஆடுறீங்களா? ஆட மாட்டீங்களான்னு சொல்லி வாத்தி ரைடு வச்சிருக்காரு. அதனால ஓகே. பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இப்ப செகண்ட் ஹாஃப்ல இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோனே விக்கெட் எடுத்த கவாஜாவோட விக்கெட் எடுத்தாங்கல்ல. ஆமா. அண்ட் இவங்க நம்மளுடைய பவுலிங் அட்டாக் எப்படி இருக்கு? சிராஜ் ஆகட்டும் அண்ட் பும்ரா ஆகட்டும். எப்படி இருந்தது? கவாஜா கொஞ்ச நேரம் வந்து மெக்ஸ்வினிய வந்து நீ போவாதப்பா அந்த சைடே போவாத. பும்ரா சைடே போவாதன்னு காப்பாத்திட்டு இருந்தாரு. அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? இல்ல அ திரும்ப வந்துட்டு அ இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல வந்து என்ன பெஸ்ட்டா பண்ணாங்களோ, அது இந்த ம். டெஸ்ட்ல வந்து பண்ணல. நீங்க ஆ. இவங்க நிதிஷ் ராணாவா இருக்கட்டும், அதுக்கப்புறமா வந்துட்டு சிராஜா இருக்கட்டும், அண்ட் இவங்க வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஷார்ட்டா போட்ட மாரி ஒரு ஃபீல் இருந்தது. விக்கெட்ஸ் கிடைக்கல அப்டின்னும்போது, டவுன் தி லெக்ஸ் பைஸ் மட்டுமே வந்துட்டு ஒரு 16 ரன் போயிருக்கு. ஒரு 4 பைஸ் வந்துட்டு உங்களுக்கு 4ஆ போயிருக்கு. அதுக்கு ரீசன் என்னன்னா, அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன். இவங்க வந்துட்டு அவுட் சைட் தி ஆஃப் ஸ்டம்ப் இவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. விட்டுர்றாங்க. ம். நீங்க அத வந்துட்டு ஈஸியா விடக்கூடிய மாரி வந்துட்டு நம்மளுக்கு டிவில பார்க்கும்போது எப்படி தெரியும் அப்டின்னா, இந்த பால் நல்ல பாலு அப்டின்ற மாரி நம்மளுக்கு தோணும். பட் ஆனா வந்துட்டு அந்த ஸ்டாண்டர்ட்ல அவங்க விளையாடும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அது ஈஸியா அவங்க வந்துட்டு விட்டுர்றாங்க அவங்க உங்களுக்கு. அண்ட் அட் தி சேம் டைம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஸ்டெம்ப்ஸ்ல வந்துட்டு டெஸ்பரேட்டா வரும்போது வந்து நம்ம ஆ. டவுன் தி லெக்ஸ் நம்ம நெறைய பால் இன்னைக்கு நம்ம பார்த்தோம். லபிஷனுடைய ஃபர்ஸ்ட் பவுண்டரியே வந்துட்டு அந்த மாரி வந்துட்டு ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டடான ஒரு பால் தான். அ ஆங்கிள்ட் இன்டூ தி பேட்ஸ் ஈஸியா வந்து கிளிப் பண்ணாரு. அது வந்துட்டு பவுண்டரி போச்சு. ஸோ இந்தியா வந்துட்டு இன்னைக்கு ஸ்டெம்ப் லைன்ல வந்துட்டு இனிஷியலா நியூ பால்ல வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அட்டாக் பண்ணியிருக்கலாமான்றது எனக்கு தோணுது. சரி ஓகே தலைவா. ஸ்குவாடுக்குள்ள வரும். இந்தியன் ஸ்குவாட் அப்படியே இருந்துச்சான்னு கேட்டா ஓகே. இல்ல. ஆமா. அஸ்வின் அண்ணனுக்கு வாய்ப்பு குடுத்திருந்தாங்க. அது நம்ம குடுக்கணும் நம்ம ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த விஷயம் தான். பரவால்ல ஆஷன் உள்ள வந்துட்டாருன்றது. அண்ட் அந்த மூவ் எப்படி இருந்துச்சு? அண்ட் டாஸ் பக்கம் வரேன். நேத்து நிதிஷ் கிட்ட பேசும்போதே நான் சொல்லியிருந்தேன். ம். அஸ்வின் வந்து ஒரு அவுட் சைட் சான்ஸ் இருக்கு. ம். இந்த மேட்ச்ல வந்துட்டு பிளேயிங் 11ல விளையாட ம். வைக்கிறதுக்கு. ஏன்னா ம். அட்லைட்ல ஒரு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவருடைய பாஸ்ட் வந்துட்டு அடிலைட்ல ரொம்ப நல்லாவே இருந்திருக்கு. எக்ஸாக்ட்லி. ஸோ அது ஒரு ரீசன். அண்ட் ஆஸ்திரேலியா வந்து அஸ்வின்காக பிரிப்பேர் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. ம். ரீசன் எதனால நான் சொல்றேன் அப்படின்னா, நடந்த அந்த வார்ம் அப் மேட்ச்ல கூட வந்து அஸ்வின வந்துட்டு ஒரு ஓவர் கூட போட வைக்கல. பிரஸ் மீட்லயும் வந்து ஆஸ்திரேலியன் பிரஸ் மீட்ல ரோஹித் சர்மா கிட்ட வந்துட்டு அஸ்வின பத்தி கேட்கும்போது, வாஷிங்டன் சுந்தர பத்தி ரொம்ப பிரைஸ் பண்ணி பேசியிருந்தாங்க. ஸோ அவங்க வந்துட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒரு கிளீனா வச்சிருந்தாங்க. அஸ்வின் வந்து விளையாட போறது ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ்க்கு வந்துட்டு பிளஸ் தெரியாது அப்படின்ற மாரி ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜா தான் வச்சிருந்தாங்க. அஸ்வின் வந்து விளையாட வச்சிருக்காங்க. அது தப்பான மூவ்ன்ற மாரி தெரியல. பேட்டிங்லயும் வந்துட்டு ஒரு டீசென்ட் 21 ஆடியிருக்காரு. ஆமாமாமா. ஒரு எண்ட் டைட்டா ஹோல்ட் பண்ணி, இப்ப இந்தியன் கண்டிஷன்ல நம்ம என்ன எதிர்பார்ப்போம் அப்டின்னா, அஸ்வின் வந்து ஒரு 5 விக்கெட் எடுப்பாரு. அப்டி இல்லனா ஜடேஜா வந்துட்டு ஒரு பக்கம் ஒரு 5 விக்கெட் எடுப்பாரு. சுத்தி இருக்கிற ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்துட்டு ஒரு சப்போர்ட்டிங் ரோல் பண்ணுவாங்க. அந்த சப்போர்ட்டிங் ரோல் வந்து இப்ப ஃபாரின் கண்டிஷன்ல போம்போது அஸ்வின் ஒரு 2 டைட்டா வச்சுக்கிட்டா போதும். இஃப் இன் கேஸ் சப்போஸ் இந்தியா வந்துட்டு இன்னொரு 60 ஓவர், 70 ஓவர் போடணும் ஆஸ்திரேலியா வந்துட்டு நம்ம விக்கெட் எடுக்கிறதுக்கு அப்டின்னா, அஸ்வின் ஒரு எண்ட்ல ஒரு 20 ஓவருக்கு வந்துட்டு ஒரு 40 ரன்ஸ், 45 ரன்ஸ்ன்னு ஒரு பக்கம் டைட்டா போட்டு 1 ஆர் 2 விக்கெட்ஸ் எடுத்து குடுத்தாவே அது பெரிய போனஸா இருக்கும். சூப்பர். டாஸ ஜெயிச்சாங்கல்ல. ஆமா. அப்படியே பேட்டிங் பக்கம் போயிட்டாங்க இந்தியா. குடு பேட்ட குடு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த ஆர்வத்த நீங்க எப்படி பார்க்குறீங்க? இது இல்ல இப்ப தப்பா? இது சரியா? ட்ரெடிஷனலா வந்துட்டு பிங்க் பால் டெஸ்ட்ல வந்துட்டு அட்லைட்ல ம். டாஸ் ஃபர்ஸ்ட் ஜெயிச்சு வந்து பேட்டிங் ஆன டீம்ஸ் வந்துட்டு பெட்டரா பெர்ஃபார்ம் ஓ! ஓகே. பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு ஹிஸ்டரி இருக்கு. அதன்படி வந்து போயிட்டு இருப்பாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்டின்னா, ஓவர் காஸ்ட் கண்டிஷன் அந்த மாரி எதனா ஒண்ணு இருந்திருந்தது அப்டின்னா, நம்ம வந்துட்டு இன்னைக்கு பவுலிங் போட்டிருப்போம். பட் பெர்ஃபெக்ட் கண்டிஷன் டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் எடுத்ததுல எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு தப்புன்ற மாரி எனக்கு தோணல. ம். ஏன்னா ப்ராக்ரஸ் ஆக ஆக மேட்ச் வந்து ப்ராக்ரஸ் ஆக ஆக அந்த விக்கெட்ஸ்ல வந்துட்டு கிராக்ஸ்லாம் ஓப்பன் ஆகும்போது உங்களுக்கு பேட்டிங் ஆடுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால பேட்டிங் எடுத்ததுல எனக்கு எந்த ஒரு தப்புன்ற மாரி தோணல.
பட் இன்னும் கொஞ்சம் பெட்டர் அப்ளிகேஷன் ஆ. இருந்திருக்கலாம். இந்தியா வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா வந்துட்டு விளையாண்டு இருந்திருக்கலாம். பேட்டிங் ஆர்டர் தான் 180க்கு பண்ணிருக்காங்க. வந்துட்டு ம். அவுட் ஆறதுக்கு மாதிரியான விக்கெட்டும் இது கிடையாது. அண்ட் அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரானரியா வந்துட்டு விக்கெட்ல வந்துட்டு ஒரு பவுன்ஸ் இருந்தது, ஸ்விங் இருந்தது அப்படின்ற மாரிலாம் இல்ல. ஒரு மினிமல் ஸ்விங் தான். இன்னும் கொஞ்சம் பெட்டர் அப்ளிகேஷனோட இந்தியா ஆடிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஓகே. நான் ஆஷனனுக்கு கால்ல அடிபட்டுருச்சு. உங்களுக்கே தெரியும். அந்த ஆமா. எல்பிடபிள்யூல வாங்குனது இருந்துச்சு. அண்ட் லேட்டரா தான் உள்ளேயும் வந்தாரு. ஆனா இங்க பவுலிங்குள்ளேயும் வந்து லேட்டரா குடுத்தாங்கல்ல. அந்த மூவ் எப்படி பார்க்குறீங்க? இல்ல அது ஆஸ் பர் தி ரூல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஆன் ஃபீல்டுல வந்துட்டு ஒரு 6 இன்ஜுரிக்கு ஒரு ம். பிளேயர் வந்துட்டு ரெஸ்ட் எடுக்கிறார்னா, அவர் வந்தோனே ஒரு பவுலிங் போடலாம். அதுல வந்துட்டு எந்த ஒரு தப்பும் ம். கிடையாது. ஆனா இவரு பட் ஆனா வந்துட்டு கொண்டு வந்தது கொஞ்சம் லேட் தான். ஆமா. என்ன பொறுத்தவரைக்கும் பும்ராவுடைய ஸ்பெல் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு எண்ட்ல சிராஜ் போட்டுட்டு இருக்கும்போதே வந்துட்டு லபுஷேனுக்கு அகைன்ஸ்ட்டா நம்ம அஸ்வின நம்ம யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம். இன்னும் கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டு அவர கொண்டு வந்திருந்தா, நம்மளுக்கு மேபி ஒரு பெட்டர் ரிசல்ட் கிடைச்சிட்டு எஸ். இருந்திருக்கலாம். இட்ஸ் டூ லேட் அப்டின்ற மாரி தான் தோணுது. கொஞ்சம் செட்டில் ஆகாம ஆமா. தடுத்திருக்கலாம். இப்ப கொஞ்சம் அட்ட மாரி புடிச்சு நிக்கிறாங்க 2 பேரும். யாராவது ஒருத்தரையாவது தூக்கியிருப்பாரு அஸ்வின் முன்னாடியே வந்து நீங்க சொன்ன மாரி. அண்ட் இதுக்கப்புறம் இங்க இந்த பக்கம் வந்தோம்னா, பிங்க் பால் டெஸ்ட்ட பொறுத்தவரைக்குமே ஆஸ்திரேலியாவோட ஆதிக்கம் பயங்கரமா இருக்கு. 12 மேட்ச்ல 11 மேட்ச் ஜெயிச்சு வச்சிருக்காங்க. அண்ட் இங்க நம்ம இந்தியா வந்து 4 மேட்ச்ல 3 ஜெயிச்சு வச்சிருக்கோம். 2019 வந்து நம்ம தோத்துருக்கோம். அடிலைட்ல இதே ஆமா. மாரி நம்ம. அத மறந்துற வேணாம். பட் ஸ்டில் அது எகைன் இங்க நடக்குமா? அந்த ஹிஸ்டரி திரும்ப நடக்குமா? இல்ல எப்படி நம்ம தப்பிச்சு கிப்பிச்சு வரதுக்கு என்ன பண்ணணும்? இல்ல இந்தியா வந்து என்னன்னா, அவங்களோட ஹோப்ஸ வந்து விட்டுறக்கூடாது. ம். நம்மளும் வந்துட்டு 69 ஃபார் 1ல இருந்து 180க்கு நம்ம பண்டில் அவுட் ஆயிட்டு இருக்கோம். இப்போ ஆஸ்திரேலியா வந்துட்டு 80 ஆட் ஃபார் 1. ஸோ நம்ம இத வந்துட்டு பெருசா நம்ம பேனிக் ஆகக்கூடாது. ம். நம்மளுடைய பவுலர்ஸ் வந்துட்டு அந்த நம்பிக்கை இருக்கணும். நம்மளால வந்துட்டு இன்னும் அவங்கள வந்துட்டு சீப்பா நம்ம அவுட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்தியா வந்துட்டு இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருந்த மாரி தெரிஞ்சுச்சு. விக்கெட்ஸ் கிடைக்கல அப்படின்னும்போது தான் அந்த டவுன் தி லெக்ஸ் அந்த வைட் அதெல்லாம் வந்துட்டு இல்லாம வித்தின் தி ஸ்டம்ப் லைன்ல வந்து போட்டு ரன்ஸ வந்து பெருசா லீக் பண்ணாம டைட்டாவே வச்சுட்டு இருந்து ஒரு 50 டூ 60 ரன்ஸ் லீட் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ண முடியும். பட் அத தாண்டி ஒரு 100ஓ, 120ஓ அந்த மாரி போம்போது வந்துட்டு நம்மளுக்கு இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ பவுலர்ஸ்னுடைய கையில தான் இருக்கு. நாளைக்கு ஸ்பின்னர்ஸோட ஆதிக்கம் நல்லா இருக்குமா? இல்ல ஒரு குறிப்பிட்ட பவுலர் அப்டின்னா, இந்த பவுலர் தான் நாளைக்கு கீயா இருக்க போறாங்க. எழுதி வச்சுக்கங்கன்னு ஏதாவது எழுதி குடுக்க போறீங்களா? இல்ல விக்கெட்ல ஸ்பின் இருக்கா அப்படின்னு கேட்டா, நேத்தன் லைன் வெறும் ஒரு ஓவர் தான் போட்டாரு. ம். அஸ்வின் அதே மாரி இன்னைக்கு வெறும் ஒரு ஓவர் தான் போட்டாரு. அதுல ம். வந்துட்டு விக்கெட்ல வந்து பெருசா திரும்புன மாரி தெரியல. ஓகே. அதே மாரி ஃபாஸ்ட் பவுலர்ஸ்னால வந்துட்டு எந்த ஒரு பெரிய ரஃப்பும் வந்துட்டு விக்கெட்ல ஒண்ணும் கிரியேட் ஆன மாரி தெரியல. ஸோ ஸ்பின்னர்ஸ்க்கு வந்துட்டு பெரிய ஆதிக்கம் வந்துட்டு இருக்குமா அப்படின்றது தெரியல. நான் எதிர்பார்க்கிறது என்னன்னா, அஸ்வின் ஒரு 2 டைட்டா போட்டுட்டு, அவர் ஒரு 1 ஆர் 2 விக்கெட்ஸ் எடுத்து குடுத்தாரு அப்படின்னா, நம்மளோட ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எஸ்பெஷலி கீ யாருன்றது கேட்டீங்கன்னா, நம்மளுடைய பும்ரா தான். பும்ரா வந்துட்டு திரும்ப ஸ்ட்ரைக் பண்ணணும். ஏர்லியரா மார்னிங்ல வந்துட்டு அவரு இப்ப இந்த செட்டில் பேட்ஸ்மேன் 2 பேரும் எடுத்துட்டாங்க அப்டின்னா, உங்களுக்கு ஸ்மித்தும் வந்துட்டு அவுட் ஆஃப் ஃபார்ம்ல தான் இருக்காரு. கொஞ்சம் ஏர்லியரா அவங்க வந்துட்டு ஸ்மித்த வந்துட்டு கொண் அ கிரீஸ்ல கொண்டு வந்துட்டு அவருடைய விக்கெட்டும் நம்ம எடுத்துட்டோம் அப்டின்னா, கொஞ்சம் வந்துட்டு ஈவன் ஸ்டீவன்ஸா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எஸ். பட் இப்போதைக்கு கரண்ட் சினாரியோ பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியா வந்துட்டு அப்பர் ஹேண்ட்ல தான் இருக்காங்க. அப்பர் ஹேண்ட்ல தான் ஆமா, இருக்காங்க. ஓகே. நாளைக்கு நமக்கு காலையில மேட்ச் ஆரம்பிக்கும். ஆனா அங்க பார்த்தா மதியானம் மேட்ச்சா? ஆமா. இது என்ன தலைவா? இன்னைக்கு தான் தலைவா அவன் காட்டுனான் நிதிஷ். டைமிங் காட்டுனான். ஓகே. இப்ப டைமிங் என்ன போயிட்டு இருக்கு? இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு நம்ம ஷூட் பண்ற டைம் ஆப்வியஸ்லி வந்து பார்த்தா ஆமா, 6:00ன்னு வச்சுக்கங்க. அங்க பார்த்தா மணி 10:45 ஆயிட்டு இருக்கு. ஆமா. 10:30 என்னடா நடக்குது? அப்படின்ற மாரி பார்த்துட்டு இருக்கேன் நானு. எனக்கு அடிலைட் எப்படியாவது போணும். அவன்ட்ட சொல்லி நட்டு போ சொல்லுங்க. யார்ட்ட சொல்லி? அவன் தான். சார்ட்ட கேளுங்க. அவ்வளோதான். வேலைய விட்டு போ சொல்லு.